ஹாய், ஹலோ, வணக்கம். ஒன்று சொல்கிறேன். நம்ம எல்லாரும் வீட்டு மொட்டை மாடியில் ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டு அந்த இரவு பொழுதில் அந்த நிலாவை அப்படியே பாருங்க. அப்படி பார்த்துட்டு ஒரு சாங்ஸு மொபைல்லே கேளுங்க, நல்லா இருக்கும். என்ன பாட்டு தெரியுமா? அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அழகில்லாமல் வெள்ளம் வந்தால் ஆடும். இந்த பாட்டை அப்படியே சவுண்டை கம்மி பண்ணி வச்சு கேளுங்க. அப்புறம் என்னங்க சொர்க்கங்கிறாங்க, அதுதாங்க சொர்க்கம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அமைதியாக அப்படியே அந்த நிலவை பார்த்துட்டு இந்த பாட்டு கேட்கும்போது என் மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். நீங்களும் கேளுங்க. இது என்ன படம்னா, ஆண்டவன் கட்டளை படம். அதில் நம்ம டிஎம் சௌந்தரராஜனும் சுசீலாமாவும் எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. இவங்க பாடலுக்கு உயிர் கொடுத்தது நம்ம சிவாஜி கணேசன், தேவிகா அவர்கள். கண்டிப்பாக தேவிகா ஒரு பேரழகு தான். தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய சரோஜா தேவி, தேவிகா, பத்மினி அம்மா இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நடிகைகள். காலங்கள் கடந்தாலும் இவங்களோட காதல் பாடல்கள் திரும்ப வருமா? வராது. நடிப்பால் இருந்த இடத்துலையே நடனமாடக்கூடியவர் யார் தெரியுமா? நம்ம தலைவர் தாங்க. இந்த தலைவர் சிவாஜி கணேசன் எவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எம்மா, அது பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. இவர் நடிப்பை பார்த்துக்கிட்டே அந்த பாடலை கேட்டேன். அதில் சிவாஜி கணேசனும் அதுக்கு ஈடாக நம்ம தேவிகா அம்மாவும் எவ்வளோ அற்புதமாக வளைவு சுழிவுகள் அழகாக முகபாவனையில் கொண்டு வந்திருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் 2 பேருமே ஜாம்பவான்கள் தான். தேவிகாவும் எடுத்துக்கோங்க, சிவாஜி கணேசன் எடுத்துக்கோங்க. அற்புதமாக இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க. தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் சினிமாவை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களா, மனசை மயக்கக்கூடிய காதலர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான். நடிப்பில் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சிவாஜி கணேசன் பத்மினி, சிவாஜி கணேசன் தேவிகா அம்மா, அப்புறம் முக்கியமாக நம்ம எம்ஜிஆர், சரோஜா தேவி, இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி இடம் இருக்குது. இது எப்போவுமே ஒரு அழகான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம். இந்த அமைதியான நதிநீல பாட்டு கேட்டுட்டு கண்ணை மூடுங்க. நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அற்புதமான வரிகள். அதுலேயும் அந்த ஒரு லைன் எடுப்பாங்க பாருங்கள். தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றல் இது, தென்னை தன்னை சாய்ந்து விடும் புயலாக வரும்போது. புயல் வந்தால் கண்டிப்பாக தென்னை சாஞ்சு தானே போகும். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணல்லது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. எவ்வளோ ஒரு அற்புதமான வழிகள். அதுக்கப்புறம் எடுப்பாங்க பாருங்கள் நம்ம சுசீலாம்மா. நானடியிலே கால் எடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது, அமைதியான நதியினிலே ஓடும். நம்ம அந்த காலத்தில் பிறக்காமல் போயிட்டோம். இந்த மாதிரி நடிகைகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இவங்களோட படங்கள் பார்த்துருக்கலாம். இவ்வளோ அற்புதமான ஒரு காவியங்கள், காதலர்களுக்கான ஒரு காவியம் கூட இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இந்த பாட்டை யார் எப்போனாலும் கேட்கலாம். நல்ல தத்துவம் இருக்குது இந்த பாட்டில். இந்த கண்ணதாசனை தவிர வேறு யார் இப்படியெல்லாம் எழுத முடியும்? தத்துவ பாடல்கள் எழுதுவதில் வல்லவர் நம்ம கண்ணதாசன். இன்னும் 100, 200, 500 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு அவ்வளோ அழகாக நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அமைதியான நதியினிலே ஓடும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.